வணக்கம் my dear zone mates, welcome to Safi Zone. நான் உங்க ஷஃபி and இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துடைய ரோஸ். எனக்கு 40 உனக்கு 45 ஆயிடுச்சு. நமக்கு ஒரு குழந்தை வேணும். இவங்க தானா இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க? எனக்கு தான் முத பரிசு நான் விட்டுவேனா? நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில? 40 years ஆகுது. உன்னை பத்தி தெரியவே இல்லடா. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ இப்போ. அவரே மொழு இந்த மூஞ்சில மொரவாசல் பண்ணிட்டாங்களே. ஆக்சுவலா இந்த படத்தை வந்து வனிதாக்காவே டைரக்ட் பண்ணி அவங்க பொண்ணு ஜோவிகா வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். ரொம்ப ஒரு குடும்ப பாங்கான படம்னு சொல்லலாம்னு வைங்களேன். ஏன் அப்படி சொல்றேன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா தோணுதே படத்துடைய காஸ்டிங் தான். நம்ம ராபர்ட் மாஸ்டர், ஃபாத்திமா பாபு, நம்ம ஷக்கீலா, ஆர்த்தி கணேஷ்கர், பவர் ஸ்டார், செஃப் தாமு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற மொத்த இளம் பட்டாளத்தையும் இறக்கி யங்ஸ்டருடைய பல்ஸை பிடிச்சி கரன்னு இழுத்து விட்டுருக்காங்க. அத சொல்லு. அண்ட் படத்துடைய ஒன்லைன்லயும் குறைச்சல வைக்கலங்க, அதுலயும் பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்றாங்க. ரெண்டு வயசான இளம் தம்பதிகளின் வாழ்க்கை போராட்டம் தான் இந்த படத்துடைய மஞ்ச கருவே. வெள்ளை கருவு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 40 வயசுக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மேட்டரை மட்டும் கையில எடுத்து படத்துல எதுக்கு மேட்டர் வைக்கணும், மேட்டர்ல படத்தை வைப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறாங்க நம்ம டைரக்டர். எனக்கு 40 உனக்கு 45 ஆயிடுச்சு. நமக்கு ஒரு குழந்தை வேணும். இவங்க தானா ஆளை பார்த்தா ஃபேமிலிமா இருக்காங்க இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க? அண்ட் இதுல வேற படத்தை தாய்லாந்துல போய் ஷூட் பண்ணிருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா தாய்லாந்துல போய் ஷூட் பண்ணதுனால இப்படிப்பட்ட காஸ்டியூமை யூஸ் பண்ணாங்களா, இல்ல காஸ்டியூம் இப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தாய்லாந்துல போய் ஷூட் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. காஸ்டியூம்லயும் சும்மா மிரட்டி விட்டுருக்காங்க. உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பருங்க. எப்போ இப்படியே போடுங்க. இந்த படத்துடைய ஹீரோயின் பேர் வந்து வித்யா, ஹீரோ பேர் வந்து அருண். ஃபர்ஸ்ட் சீன்லயே ரெண்டு பேரும் நல்ல மங்களகரமா படுத்து கிடப்பாங்க. அந்த அன்னைக்கு தான் வித்யாக்கு வந்து 40வது பர்த்டே அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே என்னது எனக்கு வயசாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பயங்கரமா ஷாக்காக, இன்னொரு பக்கம் அருண் உனக்கு 40 ஆயிடுச்சு தெரியும் இல்ல நீ ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வெறுப்பேத்துறாப்ல. 40 வயசு தொடர தள்ளி என்னால நம்பவே முடியல மாமி. இந்த டைம்ல ஒரு பாட்டு, அந்த பாட்டை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கேமரா கொண்டு போய் ஒளிச்சு வச்சுக்கிட்டு நான் சொல்லும் போதெல்லாம் நைஸா ரெண்டு பேரும் வந்து ஃப்ரேம்ல ஆடிட்டு வெளியே போயிருக்கேன், யாருக்கும் தெரியாம பெர்மிஷன் வாங்காம தான் ஷூட்டே பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை எடுத்திருந்தா அந்த பாட்டு எப்படி இருக்குமோ அப்படி பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு பெரிய கும்பலுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கும்பலை நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது எப்படி தோணும் அப்படின்னா ஓகே எல்லாரும் ஒரே ஏஜ் குரூப்பா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்றாங்க இல்ல அதுல ஒரு கேரக்டர் அம்மா, ஒரு கேரக்டர் அவங்களுடைய புள்ள, இன்னொரு கேரக்டர் தங்கச்சி, இன்னொருத்தி ஃப்ரெண்டு, அதுல ஹீரோயின் வர தனியா துண்டா உட்காந்துருக்காங்க அப்படின்றாங்க. மொத்தமா பார்த்தா எல்லாரும் ஒரே ஏஜ் குரூப்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் தெரியுதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தான் முத பரிசு நான் விட்டுவேனா? நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில? எங்க கிட்ட மறைச்சிட்டியா? ஈவ்டி சிங்ன கம்ப்ளைன்ட் பண்ணுவோம். 40 years ஆகுது. உன்னை பத்தி தெரியவே இல்லடா. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ இப்போ. ஆல்ரெடி நம்ம வித்யாக்கு 40 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிற வருத்தத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா என்னடி 40 வயசு ஆகி போச்சு இன்னும் குழந்தை பெத்து காட்டா எப்படி, 40 வயசுக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஏத்தி விடுறாங்க. பேபி அப்படின்னு காதல வந்து சரி ஓகே எப்படியாச்சும் நம்ம ஒரு பேபியை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணிடுறாங்க. கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கப்புறமா நம்ம வித்யா வீட்டுக்கு வந்து அந்த எல்லாம் காமிச்சு எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் நீங்க ட்ரெய்லர்லயே பார்த்திருப்பீங்க. என்னது இது தெரியாதா? பிராமா நெக்கு சிரிப்பே வரல. எப்படா நீ கழட்டுவேன்ற காலம் போய் அந்த பிராவை எப்படா கழட்டுவோன்ற காலம் வந்துருச்சு. நெஞ்சு நெருப்பா கொதிக்குதே. கூடவே எனக்கு ஒரு புள்ளையும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அருண் வந்துட்டு அம்மா உனக்கே வயசாகி போச்சு நீயே ஒரு ஆன்டி, இந்த வயசுல உனக்கு குழந்தை கேக்குதா அப்படின்னு நாக்க போடுக்கிற மாதிரி கேட்ட உடனே ஆமா ஐ எம் 40 ஐ பிகம் ஆன்டி அப்படிங்கிற மாதிரி பஞ்சு எல்லாம் பேசிட்டு போவாங்க. I became an auntie. I'm 40. I became an auntie. இப்படி கேட்கணும். இப்போ ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. இந்த பிளாஷ்பேக் தான் மொத்த கதையுமே தூக்கி நிறுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா
இவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணாங்க, எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்றதெல்லாம் இந்த பிளாஷ்பேக் தான் சொல்லும். நான் பிளாஷ்பேக்கா? ஹபீபி கம் டு துபாய் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்கே துபாயில தான் ஸ்டார்ட் பண்றானுங்க. அங்க பார்த்தா நம்ம வித்யாவும் பேங்க் அப்படிங்கிற நம்ம கணேஷ்கரும் உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா அருணும் அவருடைய ஃப்ரெண்டும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வந்துட்டு புரியாத பாஷையில எல்லாம் பேசிட்டு நம்ம வித்யா வாயில கிஸ் எல்லாம் போட்டுட்டு வித்யாவை தூக்கிட்டு போய் பண்ணிடுறாப்ல. ஐயா வாங்க, அம்மா வாங்க, இங்க அருமையான ரேப் ஒன்னு நடந்திருக்கு. அடே என்னடா பண்ணிட்ட, சரி ரைட், ஏதோ பெருசா நடக்க போகுது, வித்யா அப்படியே கொந்தளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. என்னையா நடக்குதுங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? உனதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒருத்தன் உன்னை பிடிச்சி வலுக்கட்டாயமா பண்ணிருக்கானா நீ என்ன பண்ணணும்? அவன் சட்டையை பிடிச்சி மூக்குலயே முங்கு முங்குன்னு 4 குத்த விட்டு நேரா கொண்டு போய் ஸ்டேஷன்ல விடுவியா? அதை விட்டு நம்ம வித்யா ஆண்டி என்ன பண்றாங்க, என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு இன்டர்வியூ எடுக்க, அதுக்கு அந்த மனுஷன் நான் உன ஒரு 4 மாசமா ஃபாலோ பண்றேன், நீ தான் என் பொண்டாட்டிங்கறாப்ல. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏன்னா நீ பொண்டாட்டி. என்னது பொண்டாட்டியா? இதுன்னு புதுசா இருக்குன்னு சொல்லி கேட்டா, ஆமா கல்யாணம் பண்ணி மேட்டர் பண்ணாதான் பொண்டாட்டியா? மேட்டர் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டி தான் சொல்ல. அதை பார்த்து இந்த வித்யா ஆண்டி பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி, எனக்கு எப்படி பார்த்தாலும் இந்த டீலிங் கொஞ்சம் ஓகேவா தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எஞ்சி போயிருவாங்கன்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் போர்வையை போத்துறாங்க. கல்யாணம் பண்ணி கசமசா பண்ணாதான் பொண்டாட்டி கிடையாது, கசமசா பண்ணிட்டு கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டி தான். அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். நேரம் ஆகுது, வா கலவியில ஈடுபடலாம். இதுதான் அந்த இளவுகாத்த கிளியோட சோக கதை. இதுதான் இவங்க ரெண்டு பேரும் உசுறு குசுரா லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கான பிளாஷ்பேக். இப்படிப்பட்ட ஒரு கன்றாவியான பிளாஷ்பேக்கை நீங்க எங்கேயாச்சும் பார்த்தது உண்டாகி ஒரு ஆனன்ற அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்களா? இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. அதுக்கு அடுத்த சீன்ல என்ன பண்றாங்கன்னா, நம்ம வித்யா வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நான் அருண் ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, இங்க பாரு லவ் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வித்யாவுக்கு பயங்கரமா கோவம். அசிங்கமா இல்ல உனக்கு? அசிங்கமா இல்ல? என்ன சொல்ற நீ? லவ் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணாத சொல்ற, அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை பார்க்கும்போது பண்ண ஒருத்தனே இவங்க லவ் பண்ணுவாங்களா, அது அசிங்கம் இல்லையா? ஆனா லவ் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்றது தான் அசிங்கமா? ரெண்டு அசிங்கம் தான். இதுல எது பெரிய அசிங்கம் தான் சொல்ல முடியல. லவ் பண்ணுவேன், ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணிடாத. அசிங்கமா இல்ல உனக்கு? அறிவு கட்ட முண்டம். நான் வேற ஏதாவது கேட்டு போறேன் தம்பி. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே அருண் வந்து வித்யா கிட்ட நம்ம குழந்தை பெத்துக்கலான்றாப்ல. ஆனா வித்யா குழந்தை வேணான்றாங்க. என்ன காரணம்னு சொல்லி கேட்டா, we are very young, இந்த யங் ஏஜ்ல நமக்கு எதுக்கு குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு குபீர்னு வந்த சிரிப்பை நான் அடக்கிக்கிட்டு அந்த சீனை பார்த்தேன். I'm so young, right? நமக்கு என்ன ஏஜ் ஆச்சு இப்போ, எதுக்கு குழந்தை எல்லாம்? இப்ப அப்படியே அந்த பிளாஷ்பேக்கை கட் பண்ணிட்டு இங்க வந்தா காலம் போன காலத்துல இப்ப எதுக்கு குழந்தை அப்படின்னு சொல்லி நம்ம அருண் கேட்க வித்யா கோச்சிக்கிட்டு இருக்காங்களா. வந்தா குழந்தை வேணும் கேட்டா சண்டை போட்டா வேற தூங்கிட்டா. ஒரு நாவலை இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டு இருக்கும்போது கடைசி பக்கம் இல்லைன்னா எவ்வளவு ஃபீலிங் இருக்குமோ அவ்வளவு ஃபீலிங்ல நாங்கெல்லாம். இப்ப இந்த படத்துடைய வில்லனை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த வில்லன் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, துபாயில பிளாஷ்பேக் போகும்போது நம்ம வித்யா கூட உட்கார்ந்து இருந்த பேங்க்ன்ற கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, அவன் தான் வில்லன். நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? ஹலோ, இங்க வாரியா? நானு ரவுடியா? நீ இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ஏன் வில்லன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் உஷார் பண்ணி வித்யாவை கல்யாணம் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த அருண் பைப்புல தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான் இல்லையா. இப்ப இவனுக்கு என்னன்னா, எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு மறுபடியும் இவன் வித்யாவை கைப்பற்றணும். அதுக்கு தான் இவன் வில்லனா செயல்பட்டு இருக்கானா. எப்பேற்பட்ட வில்லன், எப்பேற்பட்ட கொள்கை பார்த்துக்கோங்க. வித்யா என்னை விட்டுட்டு இவனையா கல்யாணம் பண்ண? இனிமேதான் என் வில்லத்தனம் ஆரம்பிக்க போகுது. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? படம் எவ்வளவு சுவாரஸ்யமா நகர்ந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. ஆல்ரெடி ஒரு அங்கிள் ஆன்டி லவ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்றாவியான பிளாஷ்பேக், அது மூலியமா வந்த ஒரு அங்கிள் வில்லன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கும்போது நம்ம வித்யாவுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அருண் என்னை எப்படியாச்சும் பிரெக்னன்ட் ஆக்கணும், பிரெக்னன்ட் ஆக்கியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒத்த காலில் நிக்க, ஒரு குழந்தை வேணும், ஒரு குழந்தை வேணும். இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா இவன் உயிரை பறி கொடுத்தாலும் உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றிருக்கேன். அவங்க ஒத்த காலில் நிக்கிறதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சக்கிலா ஆண்டி, அவங்களுடைய பொண்ணு நம்ம ஆர்த்தி கணேஷ்கர், இவங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்ற பிளான் எல்லாம் எடுத்து கொண்டு போய் அருண் கிட்ட இவங்களும் அப்ளை பண்ணி பார்க்க, ஒவ்வொரு வாட்டியும் அப்ளை பண்ணும்போது அது ஃபெயிலா தான் ஆயிட்டு இருக்கு. இப்போ படத்துடைய மேட்டர் என்ன அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சா? இல்ல படமே ஒரு மேட்டர் தான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுல. ஐயா, இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்க. ஐயா புரிஞ்சிருச்சு.
இதுல வேற ஒரு வாட்டி ஐடியா கொடுக்கும்போது நம்ம ஆர்த்தி கணேஷ்கர் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இறக்கி போடு, அப்பதான் நீ சீக்கிரம் அம்மாவாக முடியும், இப்படியே போத்திக்கிட்டு சுத்தினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா நீங்க வித்யா போட்ட காஸ்டியூம் எல்லாம் முழுசா பார்த்துட்டு தான் பேசுறீங்களா? இதுக்கு மேல இறக்குனா அங்க என்னமா இருக்கும்? என்னரியா பண்ற? சும்மா கேமரா போடாதானே பாப்பா, எல்லாத்தையும் மூடிட்டே இருந்தா எதுவுமே நடக்காது. போ இப்ப போ. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இது வரைக்கும் அவங்க பிளான் போட்டு அதுல பண்ண மேட்டர்லாம் கூட விட்டுறலாம். ஆனா இதுக்கப்புறம் ஒரு பிளானை போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றேங்கிற பேர்ல வாய் கூசாம ஒரு விஷயத்த ஒண்ணு பண்ணிருப்பானுங்க. அதெல்லாம் நம்ம வாயால கூட சொல்ல முடியாது, அவ்வளவு கன்றாவிய கர்மமா இருக்கும். நம்மளால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சீன் எல்லாம் இந்த படத்துல வச்சாங்க அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. இதுல ஜோவிகா ப்ரொடியூசர் வேற. என்னமா சொல்றான் இவன்? நிஜமா அது சொத்தடி. இல்ல இல்ல இனிமே அது எந்த அடி பாவி. என்ன கண்டராவி மாது. ஆக மொத்தத்துல எல்லா பிளானுமே சொதப்பிருச்சு. கடைசியா ஒரு பிளான் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தாய்லாந்துல நம்ம வித்யா வந்து நைட் டியூட்டிக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவாங்க. தாய்லாந்துல நைட் டியூட்டினா என்னன்றது ஊரறிஞ்ச விஷயம் தானே. அதுக்கு போறியா? வேணாம் வா நம்மளே நைட் டியூட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணும் நம்ம வித்யாவும் சேர்ந்து வீட்லயே நைட் டியூட்டி பார்த்து ஒரு வழியா வித்யாவுடைய பிளான் வந்து சக்சஸ் ஆயிடுச்சான். இத நைட் டியூட்டி வேலையா? நீதான் வேலையே தர மாட்டேங்கிற. வீட்டுக்கு வா. இடுப்பு புடிச்சிக்கிச்சு, கொஞ்சம் வலிச்சு விடப்பா. என்ன கணக்கணக்கிறான் அவனுமா? இப்படி இவங்க ரெண்டு பேரும் சுமூகமா ஆன உடனே நம்ம வில்லன் சும்மா இருப்பானா? அவன் இப்ப களத்துல இறங்குறான். அவன் என்ன பண்றான், வித்யாக்கு கால் பண்ணி வேற ஒரு வாய்ஸ்ல பேசி அருண் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும்ன்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காப்ல. நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு, இந்த டைமுக்கு கரெக்டா வர சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே காலிங் ஃப்ரம் கும்தலக்கா ஹாஸ்பிடல் குடும்ப கட்டுப்பாடு புக் பண்ணிருக்காங்க. இதோ ஜெனரேட்டர் பக்கத்துல நின்னு பேசுங்க நினைக்கிறேன், கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்களேன். தேங்க் யூ ஆண்டி. வித்யாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து நேரா தரன்னு கூட்டு போய் செஃப் தாமு கிட்ட விட்டு, செஃப் தாமு என்னன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்கேயும் நம்ம அருண் வந்து கோவப்பட்டுட்டீங்க பாரு, நான் வேணும்னா என் கூட வா, குழந்தை வேணும்னா எவன் கூட வேணாலும் போய் பெத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வித்யாக்கு எங்க இருந்து கோவம் வந்துச்சுன்னு தெரியல, பயங்கரமா கோவம் வந்துருச்சு. உனக்கு நான் வேணா இப்ப கூட வா, உனக்கு குழந்தை வேணா எவனோட போய் பெத்துக்குடி. அருண் என்ன வார்த்தை? அருண் இது எந்த விதத்துல நியாயம்? ஏன் நான் மட்டும் why they are pinpointing me? சரி இவ்வளவு நேரம் நம்ம பெட்ல கடந்து ஆடுனதெல்லாம் போதும், இப்ப இன்டர்வல் பிரேக் விட வேண்டிய நேரம். இந்த நேரத்துல ஆடியன்ஸ் உடைய நாடி நரம்பு லிவர் கிட்னி குதிக்காலு கட்டை விரல்னு எல்லாமே உரைச்சி போற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னா, பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ, இன்டர்வல் வேற லெவல் ப்ரோ. நம்ம வித்யாவை பிரெக்னெண்டா இருக்காங்க, கொண்டு போய் வலி வந்துருச்சுன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்துல வெளியே வந்து டாக்டர் என்ன சொல்றாங்க, அது தண்ணி கூட உடைஞ்சு போச்சுங்க, நார்மல் டெலிவரி பார்க்க முடியாது, சிசேரியன் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆடியன்ஸ் அம்புட்டு பேர் சாக் ஆயிட்டாங்கல்ல. என்ன ப்ரோ எப்படி ப்ரோ இருந்துச்சு? இன்டர்வல் பிரேக் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. குழந்தையோட இருக்கும் ஆபத்து, அம்மாவோட இருக்கும் ஆபத்து. இப்பேற்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கர ட்விஸ்ட் கொண்ட ஒரு இன்டர்வல் பிரேக்கை இந்தியால இல்ல உலகத்திலேயே இது வரைக்கும் எவனாச்சும் யோசிச்சிருப்பானா? இல்ல இதுக்கப்புறம் தான் யோசிக்க முடியுமா? இந்த மாதிரி இன்டர்வல் பிரேக் தமிழ் சினிமால இல்ல சார். இன்டர்வல் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம வித்யா வந்து அருண் கூட சண்டை போட்டுட்டு வித்யாவுடைய ஃப்ரெண்டு வீட்டுல வந்து தங்கியிருக்காங்க. அங்க வந்து வாந்தி எடுக்கிறாங்க. என்னமா இன்டர்வல்ல சாப்பிட்ட பாப்கார்ன் எதுவும் ஒத்துக்கலையான்னு சொல்லி கேட்டா பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வித்யா சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, வித்யா ஃப்ரெண்டோடைய புருஷன் பயங்கரமா சந்தோஷப்படுறாப்ல. உடனே வித்யாவுடைய ஃப்ரெண்டு, டேய் நீ எதுவும் வேலையை பார்த்தியா? எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குது, நீ எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்லிட்டு தான் புருஷனை சந்தேகப்படக்கூடிய ஒரு அருமையான பொண்டாட்டி. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? அவர் சந்தோஷப்படுறாரு, நீ பிரெக்னெண்டா இருக்கிறது. ஆகா மேட்ரு இங்க இருக்கா? இதுல எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அது என்ன டவுட்னா, இப்ப இந்த ஃப்ரெண்ட் அவங்க புருஷனை ஒரு பக்கம் சந்தேகப்படுறாங்களா, இல்ல வித்யா இப்படிப்பட்ட ஆள் தான் அவன் மேல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறதுனால சந்தேகப்படுறாங்களா? எனக்கு என்ன தெரியும்? யோ எதுக்கு நீ சந்தோஷப்படுற? அதுக்கப்புறமா ஹாஸ்பிடலுக்கு போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்த்தா இல்ல இப்பெல்லாம் பிரெக்னென்ட் ஆகல, அவங்க பிரெக்னென்ட் ஆகி 4 மாசம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தான் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பெருமூச்சே விடுறாங்க. நல்ல வேளை நம்ம புருஷன் எந்த வேலையும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, நாங்கெல்லாம் இருந்தாலும் அருண் கூட இருந்தா வேற மாதிரி இல்ல வித்யா. இன்னொரு பக்கம் அருண் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பாட்டெல்லாம் பாடிட்டு பிளாஷ்பேக் போறாங்க. இப்போ எதுக்கு இந்த பிளாஷ்பேக்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அருண் ஏன் குழந்தை வேணான்னு சொல்றாப்ல அப்படிங்கிறதுக்கான பிளாஷ்பேக். இதுக்கு முன்னாடியே அருண் பாய்ப்புல என்ன பண்றாப்ல, வித்யாவை ஏமாத்தி பிரெக்னென்ட் ஆகி விட்டுறாப்ல. பிரெக்னென்ட் ஆனது மட்டும் இல்லாம அந்த பிரெக்னன்சி நிக்காம அபார்ட் ஆயிருது. அந்த டைம் டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அருணை கூப்பிட்டு வித்யா இன்னொரு வாட்டி கன்சீவ் ஆனாங்க அப்படின்னா அவங்க உசுருக்கே ஆபத்து, அதனால அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டாக்டர் தயவு செஞ்சு இதை வித்யா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட இருந்து மறைச்சிட்டாப்ல. வித்யாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, அது வித்யா கிட்ட மட்டும் சொல்ல வேணாம் ப்ளீஸ் டாக்டர். மனசு பெனையுது, மனசு பெனையுது. எனக்கு இங்க டவுட் என்னன்னா, வித்யா ஆல்ரெடி குழந்தை வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பயப்புல தான் ஃபோர்ஸ் பண்ணி பிரெக்னென்ட் ஆகியிருக்கேன். இந்த விஷயத்தை வித்யா கிட்ட சொன்னா அந்த வித்யா சந்தோஷத்தானே போடுவாங்க. பட்
இருந்தாலும் மறைச்சிருக்கேன். ஏன்னு சொல்லி கேட்டா அதான்டா எனக்கு தெரியல. ஆல்ரெடி அருணும் வித்யாவும் பிரிஞ்சுதான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இது டெம்பரரியா இருக்கு. இதை நான் பிரெக்னண்டா மாத்துறேன், இதை நான் பெர்மனண்டா மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் என்ன பண்றான், களத்துல இறங்கி கிரண் ரத்தோடு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள இறக்கி நம்ம அருண் கூட ஐட்டம் சாங்குக்குலாம் டான்ஸ் ஆட விட்டுட்டான். இதை பார்த்தா நமக்கே காண்டாகுது. இளையராஜா காண்டாகாம இருக்குமா? அதான் காப்பிரைட்ஸ் கொடுத்து விட்டாரு. நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. நான் வந்து போய் சொல்லல. இளையராஜாக்கே கடுப்பாகும் போது வித்யா கடுப்பாகாம இருக்குமா? அதான் உங்க வீட்டுக்கு நான் மருமகளா வர போறேன். அது வேற கதை, வேற கதை. நான் ரொம்ப முன்னாடி போயிட்டேனா? நம்ம இந்த கதைக்கு வருவோம். வித்யாக்கு கடுப்பாயி என்ன பண்ணிட்டாங்க, நேரா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தா அருணும் கிரண் ரத்தோடும் ஒரு மாதிரி குசிம்சா கசமிசா பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு வெளியே போறாங்க. அந்த டைம்ல வில்லம் போயிட்டு, என்ன நீ சும்மா போற, அருணை கூப்பிட்டு சலார் சலார் 4 அறை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த வில்லம் மூஞ்சில 4 அறையை விட்டுட்டு எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூட புருஷனை விட்டு கொடுக்காம பேசினாங்க நம்ம வித்யா. ஏன் அருணை பத்தி எனக்கு தெரியும். நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன்டா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு குடும்ப குத்து விளக்க, ஒரு கற்பு கரசி என் கண்ணால இது வரைக்கும் பார்த்ததுலடா. ஆனா அப்பயும் அடங்கல அந்த வில்லன். மறுபடியும் அவனுடைய சுயரூபத்தை காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல அவன் என்ன பண்ணானா, டே தம்பி, நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறன பாத்தியா, அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல அவ பிரெக்னன்ட் ஆயிட்டானா, அவ குழந்தைக்கு நீ தான் அப்பாங்கறாடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம அருண் சொல்லுவாப்ல, டேய் அவ எவன் கூடயோ போய் பெத்திருப்பாடா அந்த புள்ளைய, அவ ஓடு காலிடா, நான் ஒண்ணு அந்த புள்ளைக்கெல்லாம் அப்பம் கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னதை வீடியோ எடுத்து கட் பண்ணி வித்யா காமிச்சு விட்டுருவான். எங்கேயோ போய் ஓடு காலி பெத்துட்டு நான் அப்பன்னா விட்டுருவேனா? இதை பார்த்த வித்யா பயங்கரமா கடுப்பாயி, டே என்ன பண்ணி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம இப்போ உன் குழந்தை இல்லைன்னு வேற சொல்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கடுப்பாயி கோச்சிக்கிட்டு தாய்லாந்துல இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு போயிருவாங்க. கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கே சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். இப்பதான் ஸ்ரீமன் கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸ்ரீமன் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மனுஷனையும் விட்டு வைக்கல. அந்த மனுஷன் தான் வித்யாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ரெடியா இருந்த மாப்பிள்ளையா. அந்த மாப்பிள்ளை வேணாம்னு உதறி விட்டுட்டு தான் இவங்க வந்து அருணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா. இன்னுமே அவருக்குள்ள வித்யா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கத்தான் செய்தான். நீ பண்ண வேலையால எங்க அண்ணன் என்கிட்ட 10 வருஷமா பேசல. இன்னொரு பக்கம் பார்த்தா வெளியே நம்ம பவர் ஸ்டார் இன்ட்ரோடக்ஷன். அந்த மனுஷன் தாலி ரோஸ் மூஞ்சில பவுடர் எல்லாம் பூச்சிக்கிட்டு சக்கிலா தாலியை கட்டுருவோம்ல, இப்ப தாலி கட்டி புருஷனாயிருவோம்ல அப்படின்னு இருக்காரு. டேய் இதெல்லாம் என்ன கேரக்டர், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த தாலியை தூக்கிட்டு எவ்வளவு நேரம் தான் தெரியுது, எத்தனை வருஷம் உனக்கு கொடுக்க தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி சரி ஓகே, அட்லீஸ்ட் பவர் ஸ்டாருக்கு சக்கிலா மேல ஒரு காதல் இருக்கு. அந்த காதல் உண்மையான காதல் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம்ல. கொஞ்ச நேரம் பார்த்தா நம்ம வித்யாவும் சக்கிலா 2 பேரும் வெளியே வந்துருவாங்க. சக்கிலாவோட வித்யா கும்முன்னு இருக்க, அப்படா வித்யாக்கு ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி எடுத்து வித்யா என்ன வித்யா என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு இருப்பாப்ல. அந்த மனுஷனை கூப்பிட்டு வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ சிறப்பா பண்ணி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா சக்கிலா உடைய அண்ணன் வீட்டுல போய் தங்கலாம், அது சித்தூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி போவாங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒருத்தன் சக்கிலா சக்கிலா அப்படின்னு சொல்லிட்டு சக்கிலாக்கு பூஜை போட்டுட்டு இருப்பான். அவனுக்கு வந்து வாழ்க்கை லட்சியமே சக்கிலாவை ஒரு வாட்டியாச்சும் நேர்ல பாத்துறணுமா. இன்னொரு பக்கம் இவங்க அண்ணன் சொல்லி சொல்றாங்கல்ல, அவங்க அண்ணனாச்சும் உருப்படியா இருப்பாரான்னு சொல்லி பார்த்தா அவர் அந்த வீட்டுடைய வேலைக்காரியா வச்சிருக்காரு. நல்ல குனிஞ்சு தொட. வேலைக்காரி, ஐயோ இது டூ மச், இது டூ மச். இப்ப இந்த படத்துல 2 கேமியோ வேற. அதுல ஒரு ஆள் யாருன்னா சுரேஷ் என்ன ஏமாத்திராதா சுரேஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு இல்லையா, அந்த மனுஷன் ஏசியை கொண்டு வீட்டுக்கு வராப்புல. ஏசியை ஃபிட் பண்றேன்னு சொல்லிட்டு கரண்ட் ஆஃப் பண்ணி விட்ட உடனே அம்புட்டு பேரும் காஜி பிடிச்சி யார் யாருக்கு யார் தேவையோ அவங்க தேடி ஓடுறாங்க பாயிறாங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்தா இன்னொருத்தன் புதுசா இருக்கான். அவன் யாருன்னு எடுத்து பார்த்தா நாஞ்சில் விஜயன். அவருக்கு கேமியோவா. என்ன மாதிரியான கேமியோன்னு சொல்லி கேட்டா வீடு மாறி வந்துட்டாராம் குடிபோதையில. வீடு மாறி வந்துட்டனா நீங்க எல்லாம் சரியா இருக்கீங்க, இன்னைக்கு நான் சரியில்லை. ஆக மொத்தத்துல இந்த படத்துல நடிக்கலான்னு சைன் பண்ண கேரக்டர்ஸ்க்கும் சரி ஒரு தடவை மூஞ்ச காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேமியோல மூஞ்ச காமிச்சவங்களுக்கும் சரி இவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க கேரக்டரை ரொம்ப சிறப்பாவே டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா
அடுத்த நாள் காலையில பார்த்தா வீட்டு வாசல்ல ஒரு காக்கா செத்து கிடக்குது. அதை பார்த்துட்டு பூசாரியை கூப்பிட்டு கேட்டா பூசாரி என்ன சொல்றாப்புல, இந்த வீட்டுல போக வேண்டிய உசுறு தான் காக்கா ரூபத்துல போயிருக்கு, அதனால உடனே ஒரு பூஜை பண்ணணும், அதுவும் வித்யாக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே ஒரு பூஜைக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பூஜையை அரேஞ்ச் பண்ணாலும் இன்னொரு பக்கம் அந்த பாவா கேரக்டர் ஸ்ரீமன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாப்புல ஃபேக்கா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸை வந்து அருணுக்கு அனுப்பிச்சு விட்டுறாப்புல. டிவோர்ஸ் வேணுமா? என்ன இவளுக்கு வேற வேலையே இல்லையா? இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இந்த டைவர்ஸ் நோட்டீஸை பார்த்த உடனே நம்ம அருணுக்கு பயங்கரமா கோவம் வந்து நேரா கிளம்பி சித்தூருக்கு வந்து யாரு பொண்டாட்டிக்கு யாரா பூஜை பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம ஸ்ரீமன் வந்து யாரடா பொண்டாட்டின்னு சொல்ற, இது என்ன ஓன் குழந்தையான்னு சொல்லி கேட்ட உடனே ஆமாடா அது ஏன் குழந்தை தான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஸ்ரீமன் இத உன் வாயிலிருந்து வர வைக்கிறதுக்கு தானே நான் இவ்வளோத்தையும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. ஏங்க இது ஒரு போன் பண்ணி கேட்டிருந்தா ஆமாங்க என் குழந்தை தான் சரி ரைட் சொல்லி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துருக்கலாம்ல. இதுக்காடா ஒரு படம் எடுத்தீங்க? அவ வயித்துல குழந்தைக்கு நான் தாப்பேன். இந்த உண்மையை உன் வாயிலிருந்து வர வைக்கணுங்கிறதுக்காக தான்டா அங்கே நீங்க வர வச்சது. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அண்ட் கொஞ்ச நேரத்துல நம்ம வித்யாக்கு வலி வந்துடும் சொல்லிட்டு நேரா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. அதுதான் இன்ட்ரோல் பிரேக்ல வந்துச்சு, ஞாபகம் இருக்குதா? சிசரியன் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டாங்கல்ல. சிசரியன் பண்ணாலுமே குழந்தையை காப்பாற்ற முடியாது, குழந்தை செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஈவன் வித்யாவுடைய பல்ஸுமே ரொம்ப கம்மியா தான் இருக்குது, அவங்களே காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, அதனால சைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அருண் ஒட்டஞ்சு போயிடுவாப்புல. நான்லாம் கண்ணீர் மல்க உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் கொஞ்ச நேரத்துல பார்த்தா குழந்தையும் பொழைச்சிருச்சு, வித்யாவும் பொழைச்சிட்டாங்க. டாக்டர் குடுகுடுன்னு ஓடி வந்து குழந்தையோட உசுறு போயிடுச்சு, வித்யாவும் உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்குமே என்ன தோணுச்சுன்னா, டாக்டர் அங்க வித்யாவுடைய உசுறு பட்டி இல்ல டாக்டர், இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க எங்க உசுரும் ஊஞ்சலாடிட்டு தான் இருக்கு, தயவு செஞ்சு சீக்கிரம் படத்தை முடிச்சு விடுங்க, இல்ல போய் சேர்ந்துரும் போல இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயங்களை உங்களிடம் நான் பேச ஆசைப்படுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு அருமையான அமானுஷ்யமான பயங்கரமான சுவாரஸ்யமான ஒரு படம் தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். உங்களுக்கு வந்து உசுரை பத்திலாம் கவலை கிடையாது, எனக்கு தில் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா இந்த படத்தை முடிஞ்ச ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் ஷாப்பி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.